அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் மறுநாள்லேருந்தே வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 3வது நாள்லாம் சொல்லவே வேணாம், டோட்டலாக வந்து தியேட்டர் வந்து காலியாச்சு. ஸ்பைடர்மேன் வந்த உடனே டோட்டலாக வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் வந்து ஸ்பைடர்மேன் இழுத்துட்டார். அதில் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸும் வந்து கலந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன தான் பெரிய டைரக்டர் போய் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிற சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும்னுவாங்க. கதையை வந்து வீக்காகவும் ஸ்க்ரீன் பிளே வீக்காகவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அங்கே என்ன கிழிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஜனநாயகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனால் பெரிய பாதிப்பான்றது கேட்டினா பாதிப்பு தான். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காலி தான், தூக்குறது முடிவாயிடுச்சு. இப்போ ஸ்பைடர்மேன் வந்ததுனால தூக்கிட்டோம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏளனமாக பேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் போகிற வரலாம் கூப்பிட்டு யார்ப்பா இங்கே லிங்கேஷ் கொஞ்சம் வெளியே வைப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன அடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அந்த அர்த்தத்தை சொல்லலை இந்த அர்த்தத்தை சொல்லி மண்ணை கவனது. ரஜினிகாந்தோட வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாளர் யாரும் வந்து வழக்கு போடலை, போட்டிருந்தால் இது நேரம் உள்ளே இருந்திருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சு 2வது வாரம் கணிசமான திரையரங்கில் ஓடுன்னு சொல்ல முடியும். ஏன்னா பெரும்பாலும் பெரிய நடிகர் படம் தான் 2வது வாரம் பெரிய சாலிடாக நிற்கும். ஆனால் இந்த படம் வந்து பெருசாக போகலை, 2வது வாரம்லேயே படம் கவுந்துச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் வந்து மொத்த திரையரங்கு பெருசாக ஆக்குபை பண்ணியிருக்கு. ஜனநாயகன் பெருசாக மல்டிப்ளெக்ஸ் தவிர பெரிய ஊர்லாம் பெருசாக போகல. மல்டிப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் டே போச்சு சார். அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் மறுநாள்லேருந்தே வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 3வது நாள்லாம் சொல்லவே வேணாம், டோட்டலாக வந்து தியேட்டர் வந்து காலியாச்சு. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா சில தியேட்டர்கள் இருக்குல்ல, நான் சொல்கிறது வந்து மல்டிப்ளெக்ஸ் அல்லாத சில தியேட்டர்கள் இருக்கு இல்லையா, சிட்டிக்குள்ளே இருக்கிற தியேட்டர், அங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி ஜனநாயகன் வந்து ஓடிட்டு தான் இருந்தது. ஸ்பைடர்மேன் வந்த உடனே டோட்டலாக வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் வந்து ஸ்பைடர்மேன் இழுத்துட்டார். அதில் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸும் வந்து கலந்து ஓடி போயிட்டாங்க. எங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அப்போ ஸ்பைடர்மேன் வந்து வந்தது மிகப்பெரிய அளவில் வந்து ஜனநாயகன் வந்து ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சுன்னு தான் பொருள். கடைசி படம் சொன்னாங்க, கடைசி படம் பெரிய லெவலில் வந்து ஓடும் எதிர்பார்க்கணுவாங்க. அப்படி இதில் என்னென்னா வந்து அடிப்படையில் வந்து இந்த படம் 2 காரணம் சார், அது உள்ளபடியே ஒத்துக்கணும். ஒன்று வந்து ஏற்கனவே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீரிலீஸ் படம் தான், சொன்னால் கோவம் வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு வகையான ரீரிலீஸ் தானே எப்படி பார்த்தாலும். ஏற்கனவே ஒரு முறை ரிலீஸ் ஆகிடுச்சு. அது லீகலாக ரிலீஸ் ஆச்சு, இல்லீகலாக ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு வந்து பிரச்சனை 1008 வந்து விஷயங்கள் பேசப்படுது. அதெல்லாம் வந்து பேசி பலன் இல்லை. ஆனால் படம் வந்து மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில், அதுவும் இன்றைக்குள்ள டெக்னாலஜி, இன்றைக்குள்ள கைபேசி இருக்கிற காலகட்டத்தில் லீக் ஆனதுனால, ரிலீஸ் ஆனதுனால எல்லார்ட்டையும் ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். 2வது என்னென்னா அடிப்படையிலேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஸ்லெஸ் ஸ்டோரி. இது ஒரு பேஸ்லெஸ் ஸ்டோரியில் நீங்கள் என்ன தான் ஸ்க்ரீன் பிளே வந்து சண்டை காட்சி இப்படி வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா எடுப்படலை. கதை முதல்ல பேஸ் கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் கதையை வீக்காக வச்சுட்டு நான் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஓட்டிட சொன்னால் அது ஒரு நூலிழை கதையாக இருந்தாலும் பக்காவாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ காம்போ பேக் மாதிரி ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் போடு, அதை கொஞ்சம் போடு, இந்த தூளை போடு, அந்த தூளை போடு, சோயா போட்டு வந்து கிண்டு, அரிசி ரைஸை போட்டு ஒரு பெரட்டி எடுன்ற மாதிரி அப்படி தான் வந்துருச்சு இந்த படம் ஜனநாயகன். அப்போ 2 வீக்னஸ் இருக்குது. ஒன்று படம் வந்து பேஸ்லெஸ்ஸு, ஸ்க்ரீன் பிளே வீக்காக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன தான் பெரிய டைரக்டர் போய் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிற சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும்னுவாங்க. கதையை வந்து வீக்காகவும் ஸ்க்ரீன் பிளே வீக்காகவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அங்கே என்ன கிழிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து படம் வந்து ஃப்ளாப்புக்கு அது ஒரு காரணம். இந்த லட்சத்தில் இதுவரை வந்து ஏற்கனவே ஒரு தடவை ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ எப்படி போகும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு விஷயம் வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறான்றாங்க. ஒரு விஷயம் அவர் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் வந்து ஒரு நியாயம் வேணும். நீங்கள் சொல்கிறீங்க கர்நாடகாவில் வந்து இந்த நிலைமை இப்படி இருக்கு சொல்லி, ஆந்திராவில் என்ன நிலைமைன்றது அதை விட மோசம். கர்நாடகாவில் வந்து காவிரி நீர் பிரச்சனைக்காக வந்து படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க, வந்து பேனரில் கிழிக்கிறாங்கன்றது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அங்கேயாவது படம் எந்த அளவுக்கு ஓடுன்றது அதுவே ஒரு கேள்வி தான். அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் வந்து ஆந்திராவில் வந்து என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன் சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. எங்ககிட்ட இருக்கிற கேசரி எடுத்துன்னு போய் 4 முந்திரி பருப்பில் தூவி எங்கள் தலையிலே கொண்டு வந்து கட்டுறியா அப்படின்னு சொல்லி, அது ஒரு வகையான இது தானே சார். ஏன்னா பவன் கேசரியை கொண்டு வந்து நீங்கள் காப்பி அடிச்சுட்டு அதை நான் வந்து ரீமேக் பண்ணுறேன், என்ன வச்சு பாருங்கள் நீங்கள் பாலையா இடத்துலன்னு சொன்னால் ஆந்திராவில் எவன் ரசிப்பான்? ஆந்திராவில் ரசிகர் கூட்டம் வந்து பாலையாக்கு இருக்குது.
அங்கே எப்படி அதை ரசிப்பாங்க? எங்கள் தலைவர் எப்படி நடிப்பார் தெரியல, அப்படி தானே பேசுவாங்க. அப்போது பகவத்கேசரியை வந்து நீங்கள் ரீமேக்குன்னு எடுத்ததே வந்து அடிப்படையில் அதுதான் தப்பு. அதுக்கப்புறம் அதில் இருக்க காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு முறை அந்த பகவத்கேசரி பார்த்துட்டா அந்த ஞாபகம் தான் வரும். அப்போ அதை தாண்டி இதை எதுக்கு பார்க்கணும், இன்னொரு முறை வந்து பார்க்கணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு கடைசி படம்ன்றீங்க, கடைசி படத்தை ஏன் காப்பி அடிச்சிங்க? கடைசி படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு முழுக்க சுயமாக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ண முடியாதா? கடைசி படத்துக்கு அடிப்படையிலே தப்பு சார், அதுதான் முதல் தப்பே. இப்போ ஸ்பைடர்மேன் வந்துட்டான், அவன் காலி பண்ணிட்டான், இவன் காலி. ஸ்பைடர்மேன் வந்து உங்களுக்கு தெரியும் 20 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இதே ஃபேன்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆவாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இன்னொரு ஸ்பைடர்மேன் அடுத்த பார்ட் வந்தாலும் அது அப்படியே இந்த ரசிக்கிற கூட்டம் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இது இன்றைக்கி மெயின்டைன் ஆகலை, எனக்கு கூட ஒரு 10 பார்ட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பைடர்மேனு. அந்த ஸ்பைடர்மேன் ரசிக்கிற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகுது. இன்னும் 2 வருஷம், இன்னும் 4 வருஷம் அடுத்தடுத்து இன்னொரு பார்ட் வந்தால் கூட அந்த அந்த ரசிகர்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பைடர்மேனாக வந்து ஜனநாயகனான்னு பார்த்தா வந்து ஸ்பைடர்மேன் வந்து தட்டி தூக்கிடுச்சு, இதான் உண்மை. இல்லை சார், பொதுவாக வந்து முன்னணி நடிகர்களோட படங்கள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து 150-160 கோடி பண்ணோம். இந்த படம் தமிழ்நாட்டில் 100 கோடி வசூல் பண்ணுறதுக்கே ரொம்ப முக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அதுதான் சார் படம் வந்து அதுக்கு தான் சொன்னேன். இப்போ என்ன தெரியுங்களா, ஒரு வகையில் இப்போ சொல்லுவாங்க சில நேரங்களில் இது கூட யோசிப்பாங்க. என்னென்னு கேட்டால் இந்த படம் வந்து ஒரு வகையாக வந்து லீக் ஆனதே நல்லது தான். அதான் ரிலீஸ் அதாவது முதல்ல ரிலீஸ் ஆச்சு இல்லையா, லீக் பண்ணிட்டாங்க இல்லையா இல்லீகலாக, அது நடந்ததே நல்லதுன்னு கூட நினைப்பாங்க படக்குழு. ஏன் சொல்லுங்கள், படம் ஃபெயிலியர் ஆச்சுக்கு அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஏன் படம் ஃப்ளாப் ஆச்சு தெரியுமா? ஏற்கனவே இந்த படம் வந்து லீக் ஆகிடுச்சு, இன்னும் 1 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு பயன்படும். அப்போ இப்போ ஒரு வகையில் நல்லது சந்தோஷம் நினைப்பாங்க. ஆனால் லீக் ஆனதே நல்லதுப்பா, ஏன்னா இப்போ காரணம் கேட்டால் இதை சொல்லிடலான்னு சொல்லிட்டு. படம் வந்து அடிப்படையில் படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்டல் டோட்டலாக அதுதான் இங்கே மெயின். அது லீக் ஆகுது போகுது, அது வேறு. அட்லீஸ்ட் படம் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா வந்து மக்கள் பார்க்க வரவங்க வந்து மறுபடியும் கூட வந்து வந்து நம்ம எவ்வளோ படங்கள் வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஓடிட்டே இருக்குது, அதை ரீரிலீஸ் பண்ணாக்கா அதை வந்து பார்க்குறாங்களே, மக்கள் வந்து பார்க்குறாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், படம் வந்து ஜனநாயகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனால் பெரிய பாதிப்பான்றது கேட்டால் பாதிப்பு தான். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காலி தான், தூக்குறது முடிவாயிடுச்சு. இப்போ ஸ்பைடர்மேன் வந்ததுனால தூக்கிட்டோம் அப்படின்றதும் ஒரு வகையான அதுவும் கூட தானே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவமானம் தானே இது. ஒரு வகையான வந்து விஜயோடைய கெரியர்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரும்புள்ளி. ஏன்னா அவருடைய கடந்த காலத்து படங்கள்லாம் வந்து ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குங்க, சீரி பாயுங்க, கூட்டம் பயங்கரமாக. ஆனால் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு அந்த ரசிகர் கூட்டம்லாம் எங்கே போனாங்க? ஏன் அடுத்து வரல? என்னதான் ரசிகராக இருந்தாலும் வந்து பணம் கொடுத்து பார்க்குறான் சார், அவனுக்கு தெரியும் சார் படம் இது காலிங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அவனுக்கு. அவன் எதிர்பார்த்து வந்த விஜய் இல்லை அங்கே, அதான் பிரச்சனையே. ஏன் ஜனநாயகன் தோல்வினா, விஜய் எதிர்பார்த்து ஒரு கூட்டம் வரும் இல்லையா, இப்படிப்பட்ட விஜய் தான் வேணும், அந்த விஜய் அங்கே இல்லை. சிக்கல் அதுதான். இல்லை சார், இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜெயிலட்டு உனக்கு குஜிலி மஸ்து பண்ணும் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். ஒரு பைத்தியக்கார பையன் சார் அந்த பையன். அவன் பேசுகிறத போய் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துருக்கீங்க. அவன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏளனமாக பேசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் போகிற வரலாம் கூப்பிட்டு யார்ப்பா இங்கே லிங்கேஷ் கொஞ்சம் வெளியே வைப்பான்னு சொல்லிட்டு பார்த்து என்ன அடித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை, அந்த அர்த்தத்தை சொல்லலை இந்த அர்த்தத்தை சொல்லி மண்ணை கவனுது எல்லாம் தெரியும். குஜிலி மஸ்துனா இப்போ அவன் மகன் தான் ஞாபகம் வருது. இது அவன் அந்த வார்த்தை சொன்ன பிறகு தான் தெரியுது. ஏன்னா மனசாட்சியோட பேசணும்னா ஒரு வீம்புக்காக பேசக்கூடாது, இயற்கையாக பேசணும். இப்போ வந்து விஜய்க்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குன்னா நமக்கு அதை உள்ளபடியே ஒத்துப்போம், கண்டிப்பாக கேட்டேன். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு அந்த ஸ்டார் வேல்யூ வேறு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் நிற்கலை, இதுதான் உண்மை. விஜய் 2வது இடத்துல இருக்கிறார். அவனை கேளுங்க, அவன் வந்து மனசாட்சி விட்டு சொல்லுவான் வந்து ரஜினிகாந்த் 4வது இடத்துல இருக்கிறாருன்னு பேசுவான். ஸோ அதெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசுகிற பசங்க சார் இவனுங்க. அவனுங்கெல்லாம் ஒரு பொருட்டு அதை பார்த்தீங்களா வந்து ஒரு எக்கத்தப்பாக ஒரு வார்த்தை விட்டு அப்புறம் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் நான் அந்த அர்த்தத்தில் பேசலை இந்த அர்த்தத்தில் பேசலைன்னு சொல்லி கிடக்குது. அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் வந்து கேட்டுருக்கீங்க. இல்லை அவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி விஜய் தான் வந்து நம்பர் 1, ரஜினிகாந்த்லாம் வந்து 4வது இடத்துல இருக்கிறாருன்றாரு. அதெல்லாம் பைத்தியக்கார பேசுகிறான் அவன் பேசுகிறான்னு அவன் பேசிட்டிங்கிறேன். அவன் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அர்த்தத்தை சொல்ல இந்த அர்த்தத்தில் சொல்ல, நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை.
தலைமை முடிவு வரைக்கும் சொல்லிட்டு சொன்னவர் தானே இவர். அப்படியே இதெல்லாம் ஒரு 2வது இடம் 3வது இடம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். இதெல்லாம் வந்து சூழ்நிலை தான் சார். இப்போது இதுக்கு முதல்ல காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் வந்து அண்ணா முதலமைச்சராக. யார் இதில் பெரியவர், யார் செகண்ட் சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்கள். காமராஜருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் அண்ணாவுக்கும் வந்து சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்னா ஆகிட்டு போகிறார், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? முதல்ல இருக்கிற ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான வேலையை நடக்கணும் சார். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி ஊசலாடிட்டு தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வரணும். இதை இந்த மாதிரி ஆட்களை வச்சு நீ எங்கே ஸ்ட்ராங் பொசிஷன் வர முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊர் பகையெல்லாம் ஒன்றா திரட்டி கொண்டு வந்து விஜய் மடியில் கொட்டுறானுங்க, மொத்த பகையும் கொண்டு வந்து. அப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். விஜயால் எந்த பிரச்சனையும் கிடையாது, முதலமைச்சரால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கானுங்க பாரு, இவங்களால ஏற்படுற பிரச்சனை தான். இதோ ஒருத்தன் பாரு பேசிட்டு தேவையில்லாமல் வந்து சீமானை பேசிட்டு வாயை விட்டுட்டு இப்போ வந்து எங்கே இருக்கானே தெரியல, தலைமுறை ஆகிட்டான்றாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி கேஸ் தான், தலைமுறை வர கேஸ் தான். இதெல்லாம் வாய் இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. அது என்னமோ தெரியல, வந்து ரஜினிகாந்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாளர் யாரும் வந்து வழக்கு போடலை. போட்டிருந்தால் இது நேரம் உள்ளே இருந்திருக்கும். அவங்க விட்டுட்டாங்க, அது ரசிகர் மன்றம் விட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கே சொன்னார்ல வந்து நாங்கள் குஜிலி மஸ்து பண்ணுவோம், படத்தை ஓட விடாத பண்ணுறோம், தலைமை முடிவு எடுக்கணும். அன்றைக்கே ஒரு கேஸை போட்டிருந்தா, அன்றைக்கே கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தா இது வந்து இதுவும் தலைமுறை ஆகிட்டுருக்கோம். இப்போ கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்க. ஏன்னா ஜெயிலர் 2 படம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டு கூட வந்துன்னா வழக்கு போட்டு இவர் வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கூட கேட்க முடியும். அது அந்த அளவுக்குலாம் ஒருத்தான ஆள் கிடையாது. மூஞ்சா அவனும் ஆளாமலாம் ஒரு ஆள் வேறு. நீங்கள் சரி, ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயிலு டைமில் என்னென்ன பண்ணுறான்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.